கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஓசியா அதிகாரம் 11 வசனம் 3. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவரென்று அறியாமற் போனார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி வருகிறார். இம்மட்டும் கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தார். இனியும் காத்து நடத்துவார். நம்மை தப்புவிப்பார். நம்மை ஏந்தி சுமந்து ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துவார். ஆனால் அவர் செய்த நன்மைகளை நாம் உணர்ந்தவர்களாய், அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்கின்றோமா என்பதை இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமுள்ளதாய் காணப்படும். ஓசியா 11:3 நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவரென்று அறியாமற் போனார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தம்முடைய ஜனங்களை கைப்பிடித்து நடக்க பழக்கி அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த போதிலும் அவர் தங்களை குணமாக்குகிறவரென்று அறியாததினால் பலி விலகி அந்நிய தேவர்களை நாடி போனார்கள். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து பொருளாசை உள்ளவர்களாய் உலகத்தை சார்ந்து உலக மனிதர்களை தேடி அல்லது விக்கிரகங்களை நாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கர்த்தருக்கு உண்மையில்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்வை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நம்மை கைவிடாத நேசர் நம்மை கரம் பிடித்து முடிவு பரியந்தம் காத்து நடத்துவார். ஆகவே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உம்முடைய வழியிலே நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.